அதாவது கீரையை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பொரிச்சு குழம்பு வைக்க போகிறோம். பார்த்தீங்களா மகளே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி. அதிகமாக கீரை வந்து எங்கே வாங்கினது? கீரை களுவாஞ்சுடி மார்க்கெட்டுக்குள்ள மாக்கில் வாங்கிக்கணே பாருங்க நிறைய கணக்கு ஓகே. கீரை வந்து அரைச்சி தான் சமைக்க போறீங்க? அதுதான் இங்கே ஸ்பெஷல், அரைச்சி தான் சமைக்க போகிறாங்க. பிரசா கழுவி எங்கட கீரைக்கறிக்கு உரிய சாமான் இதுக்குள்ள வச்சிருக்கோம் பொருட்கள். வெள்ளைப்பூடு, மிளகு, மஞ்சத்தூள், தேங்காய், இதுக்குள்ளே 4 பொருட்கள் இருக்கின்றது. கறிக்கு மஞ்சள் அரைக்கவில்லை, இழுத்தரைக்கவும் கூடுதில்லை. அரிக்கி மஞ்சள் அரைக்கையிலே கண்டான் கடை கண்ணாலே இழுத்தரைக்கவும் தோணுதில்லை, அவன் என்னென்ன மாயங்கள் செய்தான் அம்மா. கீரையை கீழுக்கு போடு. அதுக்கு மேலே தெரியுமா? ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மண்ணில் ஆகிடும். அதிகமா சட்டி சின்ன வைக்கி அது பரவாயில்ல. நம்பிடு வேடம் வத்து அனைவருக்கும் வணக்கம். நான் மிது. நான் ரதி. நான் சானு. ஓகே, இன்றைக்கும் ஒரு சமையல் வீடியோவில் அவங்க எல்லாரையும் சந்திக்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு என்ன சமையல்னு சொன்னால் எங்களோட ரதியம்மா ஒரு கீரை வாங்கி வச்சுக்காங்க. என்ன கீரை ரதியம்மா அது? இது நம்மோட நாட்டுக்கீரை. ஓகே, நாட்டுக்கீரை. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாச்சத்துள்ள ஒரு சாப்பாடு. அதுவும் இந்த டைமில் வந்து கீரையெல்லாம் கட்டாயம் சாப்பிடணும். என்னடா தெரியும் உங்களுக்கு, பயங்கர ஹீட்டான டைம். கீரையெல்லாம் வந்து பயங்கர குளிர் அடிக்கும். என்ன ரதியம்மா? பெக்க டைம் வந்து கீரை சாப்பிடுவாங்கல்ல, குளிரான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லணும்? ஓகே, அந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எப்படி அந்த சாப்பாடு செய்ய போகிறோம். அதாவது கீரையை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பொரிச்சு குழம்பு வைக்க போகிறோம். கீரை எப்படி பொரிச்சு குழம்பு வைக்கிறேன் அது தெரியல கட்டாயமா. ஓகே, அப்படியே வந்து ரதியம் மண்டிகா என்ன செய்யலாம்? கீரையை நாங்கள் புரசா கந்த பார்த்து அடிஞ்சு இந்த நம்மட சட்டிக்குள்ள களி வச்சு போட்டு நாங்க என்னடா அதாவது கீரையை என்ன செய்யணும் ரதியம்மா? அது சொல்லுங்க. வெள்ளைக்கறி சமைக்க போறோம். ஓகே, கீரையை வந்து வெள்ளைக்கறி வைக்க போறோம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா பொரிக்க முடிஞ்சாலும் பொரிச்சு குழம்பு வைக்கலாம். அது வந்து வீடியோ பொறுத்திருக்கு. என்ன செய்யணும்? நேரங்கள் மிச்சப்படும் சொன்னா பொரிச்சு குழம்பு வைப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து வெள்ளைக்கறி சமைக்க போறோம். இது பொரிக்கட்டும். ஒரு 2 மணி கொடுப்போம். பொரிக்கட்டும். நல்ல கீரை, உண்மையிலேயே உங்களுக்கு காட்ட வேண்டிய கீரை தான் இது. ஆனால் ரதியம்மாட கோழி சண்டை பிடிக்குது. பார்த்தீங்களா மகளே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி. ரதியம்மா கீரை வந்து எங்கே வாங்கினது? கீரை களுவாஞ்சுடி மார்க்கெட்டுக்குள்ள மார்க்கெட்டில் வாங்கிக்கணே. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் களுவாஞ்சுடி மார்க்கெட்லேயே வந்து இது ஏதோ நம்ம ஏரியாவில் செஞ்ச ஒரு கீரை தான் இருக்குது. இந்த மக்களுக்கு நான் சொல்லணும், இது எவ்வளோ உண்டு சொல்லத்தானே வேணும். எனக்கு தெரிஞ்சு 100 ரூபா. எப்படி? ஓகே, பரவாயில்ல. எங்கள் ஏரியாவில் இந்த குறைஞ்ச வெள்ளம் விற்பாங்க. இது எந்த ஃப்ரெண்ட் பிள்ளைட்டாமா? உங்களோட ஃப்ரெண்டுட்டியா? ஓகே. பக்கத்தில் அவக்கும் 2 குழந்தைகள் பிறந்த, எனக்கு ஒரு குழந்தை பிறந்து. முதல்ல அனுஷம் பிறந்த டைமில் எங்களோட மகள். ஓகே ஓகே, அது பரவாயில்ல. அப்போ இந்த கீரை வந்து இப்போ 100 ரூபா போகுது. இன்னொரு மாசத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 ரூபாய்க்கு வாங்கிடலாம். அவ்வளோ ரோட்டாக்கு என்னன்னு சொன்னால் இனி வந்து விரத காலங்கள் ஆரம்பிக்குது. என்னதையுமா அந்த இதில் வந்து எல்லாத்துக்கும் விலை ஏறும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சமையலை. அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பா அவங்க போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்க காணொல்ல நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். வீடியோக்கு போகலாம் வாங்கோ. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்யணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கீரையோட வடிய தோல்கள் எல்லாம் நீக்கி எடுக்க போகிறோம். நீக்கி எடுக்க போகிறீங்கண்ணே? ஓகே, நல்ல அழகான கீரை, ஃப்ரெஷ்ஷான கீரை. கண்ணாடி கீரை, வெள்ளைக்கீரை பெஸ்ட்டான கீரை. மன்று கோயிலமா தெரியும் கீரை உண்மையில. அதாவது மன்று கோயில் என்ன ஃபேமஸ் சொன்னா ஒரு கீரை வந்து 100 ரூபா தான் வருன்னு. எந்த மட்டும் கீரிங்கடாப்பா? அது எங்க நாட்டுறது தெரியல. கோடமாட்டா எங்க எரியுது? குருவம்பள்ளிக்குள்ள பொருகாமல குருவம்பள்ளிக்கு. ஓகே, அப்படியே வாங்க சமையல் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதிகமா என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்டுக்கு? இது ஆமா கீரையை தான் பட்டுனா தான் சட்டிக்கு ஓட்டி சமைக்கல. ஓகே, கீரையை பட்டுவோம். அதுக்கு முன்னாடி கீரைக்கு ஒரு கட்டு கட்டிக்காங்க இன்னைக்கு.
என்ன தரடா பகட்டிக்காங்க தாங்கல தெரியுமா 100 ரூபாய்க்கு நிறைய இருக்கு. வாழைநார் ம் வாழைநாறு ஓ வாழைநாறு வாழைநார் தான் கட்டி நாங்க வட்டையில வச்சு நாங்க பனிக்கு. ஓ வேண்டி கொண்டு வெளியிலாம் வைப்பாங்கடாப்பா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதிகமாக. ஆமா பிரதம என்னன்னு சொன்னா இது எனக்கு வெளியாக தெரியா நான் பலியாக்குறேன் தம்பி அறிவான். ஓகே நான் அறிகிறேண்ணா ஓ நல்லா புழுவாங்க கீழே. அப்படி போட்டு விடாதியானே அறிவு நான் கண்டு பார்ப்போமா. அதாவது நம்மளோட குறிஞ்சாளர் மாதிரி சத்தியமாக கோரி கொடுத்துருவாங்க நாம் வந்து சரி ரெண்டு வட்டி கொண்டுருவேன் நீங்கள் போவாட்டினே ஓ அதை போல ஒரு நகரி கீரை சமைக்கும் போது தண்டு போட்டாங்க நல்லா. ஓ கீரை வந்து அரைச்சி தானே சமைக்க போறீங்க அதுதான் இங்கே ஸ்பெஷல் அரைச்சி தான் சமைக்க போகிறாங்க இது நான் நினைக்கிறேன் கழுதாவோட கீரைண்டு. கழுதால கீரையா ஓகே கீரையை பார்த்தாலே அதிகமாக விளக்கம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இங்கே எருவி ஏற்றி கொண்டு ஓட்டிக்காங்க. ஓ எரு வந்தீங்க ஏற்றி போகிறவங்க கழுதாவோட. ம் நமக்கு கோழிகள் இருக்கிறதால நீ தண்ணி வசதிகள் குறைவிடமா குறைவு இல்லாட்டி நம்மளும் தோட்டம் போடலாம். ஓ என்னன்னு சொன்னால் கோழி வந்து மாறிக்கிட்டான். கோழி வந்து அப்படியே கீரை சாப்பிட்றேன் ஆமா நான் பார்த்தீங்கன்னாப்பா நல்ல அழகான கீரை புளியும் இல்லைம்மா. நல்லா ஏனே அதிகமாக பார்த்தீங்களா எப்படி கீரையை தெரிஞ்சிருத்தியாங்கன்னு சொல்லி கீரையில கொண்ட கீரைம்மா. ஆனால் நம்ம நிறைய நாட்டுறதுலேன்றது எனக்கு புழு அடிக்கிறது அது நல்லா எண்ணெய் அடிக்கிறல அவங்க அரிசி நான் வாக்குறேன். நம்மடாவுக்கு எண்ணெய் அடிக்கிறது எண்ணெய் அடிக்கிறல நீ அதானே நல்ல கீரை. ம் சரியா வந்துடுமா. இதே நேரம்டா சட்டியில கூட்டி வச்சு போட்டு தான் தேங்காய் அரைச்சி போட்டு தான் சட்டியை தூக்கி வைக்கிறோமா. என்ன சிறப்பான கீரை அழகான கீரை. கருகி கணக்கான கீரைமா. ஓ கடைஞ்சாலும் சூப்பராக இருக்கும் தூரம் போறது கிழங்கும் கீரை கடையல் ஓ இன்னும் வஞ்சர வழியாக நீங்கள் சொன்னால் அதிகமாக நான் கடைஞ்சிடுவேன் என்ன இந்த கடையில் வெட்டிடுவேன் டக்குண்டு பட்டவா பட்டியா ஓகே நீங்கள் பங்காள எடுங்க வெட்டிங்களா. ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் விளப்பது வட்டி ஓகே அதே மாதிரி ரெண்டா வட்டியாது அதுக்கு மேலே வச்சு ஓ சின்ன சின்ன அரி முள்ளைக்கீரை இருக்கலாமா. ஓ காட்டுக்குள்ள அது நல்ல ருசியா இருக்கு. முள்ளைக்கீரைண்ணே அதே மாதிரி கீழே கொட்டினா கொட்டுனா சைட் ஆள் இல்லை பாருங்க நிறைய கணக்கு ஓகேயா கணக்கு. ஓகே கட் பண்ணியாச்சு இது கள்ளி போட என்ன தெரியுமா ஓ
சொன்னு என்ன சொல்லுது? கொஞ்சம் சின்ன வெட்டலாம். இன்னுமா ஆமா இல்லடா அவங்கடா ஹீரோ வந்து சின்ன ஓட்டினா தானே பாருங்க. ஈரணி வெஜ்ஜாம கூட வைக்கிறோம். ம் அப்போ பொரியல் ரெண்டு பொரிச்சிடுவானே. பெரிய பொய்யர் வெள்ளக்கல்ல இதுட்ட கொடுத்தா பொரிச்சு தருவான். ஏய் கீரை வடல அரிக்குதானே ராஜ்யம்மா? ஓ வடை பருப்பு நான் போட்டு பொரிக்கிறேன். இருக்குமா உண்மையில இருக்குதான் ஓ புறம் என்ன பொரிக்கலாம்ண்ணா. கீரை வடையாது இது கோயிலே ஒட்டி போடுறேன். வடைக்குள்ள வந்து கீரை எல்லாம் ஏன் ஹீரோ வந்து பொறிக்கா குழம்பு வைக்காங்க நம்ம பொறிச்சு விடுறானே வேணும். ஹீரோ வந்து பொறிக்கா அவ்வளோ குழம்பு வைக்காங்க. அதாவது எங்கன்னு சொன்னா அந்த கோயிலில் வந்து ஏழு மரக்கறியோட பொறிக்காத குழம்பு வைக்கிறவங்க. ஆ அப்படியே மாறான். தட்டிட்டா பாதியானு கீரைக்கு என்ன நடக்க மாட்டா நம்ம உயிரோட வைக்க மாட்டோம் நாங்கள் என்ன அதிகமா கண்டு கட்டணும். கீழே வேறையானும் இந்த டைம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இடையில வந்து எங்களோட ரதியமாக வண்டி கட் பண்ணித்தாங்க நான் கொஞ்சம் பெருசாக வெட்டினான்னு சொல்லி அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்டு வெட்டுறாங்க ரதியமாக. தண்டு ஓட்டாதான் சுவையா இருக்குங்க கீரை கறி. எனக்கு கீரை வண்டிக்காண்டா புல் இருப்போம். அதாவது இந்த கொலஸ்ட்ரால் காராக்கள் நம்ம வந்து கட்டாயம் கீரைலாம் சாப்பிடணும். நாட்சே தானே சாப்பாடு காடு கொடுக்குறதா உண்டு கீரை கீரைண்ணே. அது வந்து குளிர் டைமில் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இந்த பனி அடிக்கும் மழை அடிக்கிற டைமில் சாப்பிட்டீங்கன்னா கட்டாயம் கால் கெடுக்கும். இது கட்டாயம் எடுக்கணுமா? ம் இதுதான் வந்து நமக்கு சத்து இருக்கு. அது இல்லைண்ணே. ம் எப்படி அதிகம் மாட வேலை தண்டை கடி சாப்பிட்டா சூப்பர் ஆகிங்கப்பா. பயில கூட எலும்பு கடிக்க மாட்டாங்கண்ணே என்றதையுமா நல்லா இருக்குங்களா தண்டு? பொயில கோலாக்கி கோடி சமைச்சுக்கன்னு அண்ணையா பயில கோடி சமைச்சு நீங்கள் மனுஷன் சமைக்கலானேயானு கோயில் நடக்குதானே. அது முடிய தான் சமைப்பாடுறதுமா. ஓகே ரதியம்மா நீங்கள் கீழே இறங்கி நம்ம அது மட்டும் வேலையை பார்க்கணும். ஓகே நான் நெருப்பு போட்டுறேன். ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கீரைத்தண்டை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு சட்டியில் போடுவோம். என்னென்னு சொன்னால் கீரைத்தண்டை டக்குன்னு அவியல் ஆகிட்டாமேனே அதனால் வந்து ஃபஸ்ட்டுக்கு கீரைத்தண்டை போடுவோம். கீரையை கீழுக்கு போட்டு அதுக்கு மேலே தெரியுமா ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து மண்ணில் கீரையை வந்து கழித்து இப்படியா புளியணும் இருக்கு அதில் அலசி கலவணும். கீரையில் வந்து சின்ன சின்ன மண்ணுகள் சின்ன சின்ன எல்லாம் மிதிக்கலாம். இதோட கலவரம் பண்ணி சொன்னா கீரை வராது சத்து போயிடுனே. ஓகே அதிகமா சட்டி சின்ன நாளைக்கு அது பரவாயில்ல. ஓகே நான் இப்போ அரைக்கிறத பார்க்கட்டாமா? அரைக்கிறது நீங்களா? இதை கழுவி போட்டு ஓகே நீங்கள் அரைங்க அப்போ என்ன செய்யணும்? ஓகே ரதியம்மா நீங்கள் எல்லாம் அரைங்க. இது என்ன பெரிய ஒட்டிக்கா நான் பட்டது. ஓகே மக்களே இப்போ நாங்கள் பார்த்தோட அம்மியை நாங்கள் பிரசா கழுவி எடுத்திக்கோம். பிரசா கழுவி எங்கட கீரைக்கறிக்கு உரிய சாமான் இதுக்குள்ள வச்சிருக்கோம். பொருட்கள்
வெள்ளைப்பூடு, மிளகு, மஞ்சத்தூள், தேங்காய் இதுக்குள்ளே 4 பொருட்கள் இருக்கின்றது மக்கள். பெஸ்ட்டுக்கு வந்து மிளகா வச்சு குத்துறா இல்லை வெள்ளைப்பூட வச்சு குத்துறா? முதல் தேங்காயும் மஞ்சளும் போட்டு அரைக்க போறோம். அதுக்கு அப்புறம் கடைசியாக தான் பாருங்கோ இப்படி அரைக்க போறாண்டு மக்கள். அரைச்சாக்கிற கறி வேற லெவல். சாணி பட்டி மாதிரி தான் அரைக்கிறது, நல்லா அரைக்கிறது அது கீரைக்கு. ஓ அப்படிதான் தம்பி. இதுல ஆமாம், இது பெரிய பெரியா கீரையில வட்டி போட்ட மக்கள். கொச்சிக்காய் அரிஞ்சு வச்சு தான் தம்பி. இந்த கொச்சிக்காய் இப்போ என்ன விரத்துல போகன்றது நான் இப்போ பார்க்கல. கறிக்கு மஞ்சள் அரைக்கவில்லை, இழுத்தரைக்கவும் கூடுதில்லை. கறிக்கு மஞ்சள் அரைக்கையிலே கண்டான் கடை கண்ணாலே இழுத்தரைக்கவும் தோணுதில்லை, அவன் என்னென்ன மாயங்கள் செய்தான் அம்மா. ஒரு பாட்டு இருக்கு ஐயா, காத்தவராயண்டே. ஏந்தி குட்டி என்னடி குட்டி என்னடி செய்தா, நான் அம்மியடியிலிருந்து கும்மி அடிச்சேன், சும்மாவாயிருந்தேன் வாயிருந்தேன். அட்டை குஞ்சுக்கு சட்டை தச்சேன், சும்மாவாயிருந்தேன். ஏந்தி குட்டி என்னடி செய்தா. இந்த பிறனுக்கு தாம்மா இது அறப்படுது. இப்பத்த பிள்ளைகள் கரண்டில் கொடுத்து லேஸ் அரைச்செடுக்காங்க, நம்ம அப்படி இல்லைம்மா. இது பழைய வரலாறு கதை, அம்மியில் அரைக்கிறது என்னம்மா. இன்னும் எனக்கு லேசாக தான் போகுது அரைக்கிறக்கு. சும்மா அம்மி வச்சு இழுத்த மாட்டா அரைப்படாது. பார்த்தீங்களா? ஆனா இருந்திருந்தாம்மா அரைக்க மாட்டேன். இப்போ கதிரையில் தான் நல்லா அரைவாடுது. ஓ அதுதான் எடுக்குது. டிந்தர் வாட்சி தான் இருக்கு. இறக்கடையில் வெள்ளக்கறி அதிகமாக கீரைகளை கோயில் வழி எடுப்பாங்க என்னம்மா. வெள்ளக்கறி இதுகளுக்கு 7 மரக்கறியோட எடுப்பாங்க. மகளே பாத்தீங்கன்னு சொன்னாங்க மிளகு போட்டாச்சுமா. போட்டா கடுமையா உரைக்கும். ஒரு மாசம் முளை உரைக்கிறல குடும்பமான் குளுமை சாப்பிடக்குள்ள உரைப்பு குடும்பமான் பயர் போகும். வெள்ளை போடு அது போடுற, அதுக்கு போட்டா தான் அது ருசியாக. எப்போ போடுறேன்? இப்போ போட வெள்ளை போடு விடணும். வெங்காயம் போடுறல்லம்மா, வெள்ளை போடு போட்டா இல்லை. நம்ம அழகாய் தட்டணும். பெரியானே வெள்ளை போடு. வெள்ளை போடா நடத்துறமான் கடுமை அரைக்கிறல்ல. ஓகே மகளே, பார்த்தீங்கன்னு சொன்ன அளவுக்கு தேவையான கொச்சிக்கா மற்றது உப்பு மற்ற அதிகம் மங்கள் வந்து அரைச்சிட்டாங்கண்ணே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டுக்கு அவிய வைப்போம். அவிஞ்சு வரக்கிட்ட தான் நம்ம அரைச்சி கொண்டு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அதிகமாக. ஓகே வாங்க அடுப்பில் ஏற்றுவோம்.
ஓகே, தொடர்ந்து பாருங்க எங்களுடைய கீரை வெள்ளைக்கறி எப்படி வருதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் மிச்ச வேலையை பார்க்க போகிறோமாங்க. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களுடைய கீரை வந்து அழகாக வந்து அவிஞ்சு வருது. கரெக்ட் விடுங்க ரதியம்மா, அழகாக வந்து அவிஞ்சிதுறாப்ப. இப்போ தேங்காய் கூட்ட போட்டுவிடுவோம்மா. ஓ, நம்ம அரைச்சி இதெல்லாம் வந்து போடுவோம். தண்டு வந்து அடியில் போட்டால் தான் அழகாக வந்து அவியும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து தேங்காய் கூட்ட போட்டாச்சு. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க ரதியம்மா. கீரைக்கு தண்ணி ஊற்றலாம். இந்த தண்ணியில் வந்து அழகாக அவிஞ்சி வருதுதானே. தேங்காய் கூட்டு மணக்கும் தானே. அழகா வந்து கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த உப்பு காண மாட்டேது பார்க்க. ஓகே, எப்படி ரதியம்மா நல்லா ஐயா? ஓகே, எங்களோட வெள்ளைக்கறி அடுத்த கடையல் எல்லாமே வந்து தயாராகி வந்தது. இந்தளவோட நாங்கள் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம். ஏன்னா ரதியம்மா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோலாம் உங்கள் காணொலியில் நாங்கள் பகிர்ந்து கொள்ளுவோம். இப்போ நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். பாய்.